இந்த மாநாட்டிலே நான் அடிக்கடி அவர் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன், மாவீரன் குருவை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துவாரோ அதே போன்று சிறப்பாக இந்த மாநாட்டை இந்த டெல்டா மாவட்ட செயலாளர்களும் அரியலூர் மாவட்ட செயலாளர்களும் பிற மாவட்ட செயலாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வண்டிகளை எடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் இந்த நேரத்திலே வெகுவாக பாராட்டுகிறேன். ஏனென்றால் இது போன்ற ஒரு மாநாட்டை வேறு எவரும் நடத்த முடியாது என்ற அளவிற்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெள்ளம் போல் தமிழர் கூட்டம். இது கடல இந்த கூட்டம் வழியிலே இடையிலே மழை இருந்தாலும் இன்னும் சில காவலர்கள் ஒத்துழைத்திருந்தால் அவர்களும் இங்கே வந்திருப்பார்கள். இன்னும் நின்று கொண்டு உட்காருவதற்கு இடம் இருந்திருக்காது. காவல்துறையும் அரசும் அதிகாரிகளும் வெகுவாக ஒத்துழைப்பு தந்தார்கள். எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மழை பெய்யும் போது அங்கே சில வண்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்கள் வரவிடாமல் செய்து விட்டார்கள். அதற்காக அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் செய்திருக்கக்கூடாது. அப்படி அதே நேரத்தில் அவர்கள் கொடுத்த காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் கடலோர காவல்படையும் கொடுத்த ஒத்துழைப்பு வியக்கத்தக்கது. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை ஆட்கொண்டு பழையபடி திருவண்ணாமலை மாவட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து சிறப்பாக பணியாற்றுகின்ற துரை கவுண்டர் அவர்களை இங்கே பேச விடாமல் செய்துவிட்டீர்கள். ஆனாலும் அவரை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த துரை கவுண்டர் எக்ஸ்-எம்பி தொடர்ந்து அவர் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.